ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம தேவனை துதிக்கலாம். இந்த 8வது மாதத்தில் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துவது பெரிய கிருபை. ஆமென். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை நம்புகிற ஒரு பேஸ்மெண்ட்டில் தான் போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையுடைய அடித்தளமே நம்ம கர்த்தரை நம்புறது தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்பி தான் நம்ம வாழ்க்கையை நடக்குது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தரை நம்புகிற நீங்கள் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவரும் பாக்கியவான். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள். ஆமென். ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தரை நம்புனீங்கன்னா மனிதர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சூழ்நிலைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கண்ணீருக்கு, கவலைக்கு, எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட தேவைகளை அதை நினைத்து நம்ம கலங்க தேவையில்லை. அதே மாதிரி எத்தனை பேர் நம்ம விட்டு பிரிந்து சென்றாலும் சரி, நம்ம எதிர்பார்த்து நம்ம நம்பிட்டு இருந்தவர்கள், இவங்க இருந்தால் என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும், இவங்க இருந்தால் எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க இருந்தால் அந்த காரியம் எனக்கு முடியும் நினைத்தவங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர்னா எல் எலோகி. ஹல்லேலூயா. அவர் எல் எலோகியவா இருக்கிறார். ஆமென். எல் எலோகியனா என்னன்னா, அவர் இஸ்ரவேலின் தேவன், வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன். நீங்கள் நம்புகிற தேவன், நான் நம்புகிற தேவன் சாதாரண தேவன் இல்லை, சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை என்னது? அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் கூட இல்லை. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு தேவன் தான் நம்ம சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு நம்ம கொஞ்சம் பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்கலாம். உம்மை நம்பி வந்தேன், உந்தயவென்னை கைவிடல. சொல்லுமா, உம்மை நம்பி வந்தேன், வெட்கப்படல. உந்தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோஹேல் ஹேல், எல்லோஹேல் ஹேல், எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹேல் ஹேல், எல்லோஹேல் ஹேல், எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. சுலமா ஏல் எல்லோகேல் ஏல், எல்லோகேல் ஏல், எல்லோகேல் உம்மை துதிப்பேன். சர்வவல்ல தேவன் அவர். அவர் சர்வவல்ல தேவன். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மகத்துவம் உள்ள தேவன். ஓ ஏல் எல்லோகேல் ஏல், எல்லோகேல் ஏல், எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் ஏல், எல்லோகேல் ஏல், எல்லோகேல் உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். எத்தனை பேர் உங்களை பிரிந்து சென்றிருக்கலாம், நீங்க நம்பினவங்களாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்காக இருக்கிறார். உங்கள் சார்பில், உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றிவிட்டீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றிவிட்டீர். எல்லோகேல் ஏல், எல்லோகேல் ஏல், எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேல் ஏல், எல்லோகேல் ஏல், எல்லோகேல் உம்மை துதிப்பேன். சொல்லுமாயேல். ஆமென்.
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவென்ன கைவிடல. உம்மை நம்பி கர்த்தரை நம்புறவர்கள் வெட்கப்படவே மாட்டாங்க, வெட்கப்படவே மாட்டாங்க. பெருங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. சொல்லுமாயே எல்லோகேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பானது யார் இல்லைன்னாலும் கர்த்தர் உங்களோடு வருகிறார். உங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டு அவர் வருவார். ஆமே. அன்பானதே, இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவன் உங்களோடு வந்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். சொல்லுமா, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. கசந்து போனவங்க வாழ்க்கையில கசந்த அனுபவத்தோடு இருக்கிறீங்களா? தேவன் இந்த வாழ்க்கையை மாற்றுவார், தேனாக இனிமையான வாழ்க்கையை மாற்றுவார். மாறாவி நீரை மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வேற யாரும் வேண்டாம் அப்பா, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. நான் விசேஷித்தவனாய் மாறுவதற்கு நீர் ஒருவர் போதும் தகப்பனே. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை ஆமென் நேசர் என்னோடு உணர்ந்து பாடுவோமா? மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோருண்டு. இன்னொரு முறை சொல்லுமா? மாறாவி நீ. எத்தனை மாறாவின் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில, எத்தனை கசப்பான அனுபவங்கள், அத்தனையும் மாற்றுகிற தேவன் உன்னோடு உண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடுண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவே. உங்களுக்கு எதிராக இருக்கிற சதிகளை கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்க எளிமையாய் முறியடிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு, வேற யாரும் வேண்டாம், ஏசப்பாவை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க, என்னைக்குமே உங்களுக்கு வெற்றி தான். சொல்லுவோமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
சிறைச்சாலை கதவுகளும் சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். நீங்கள் துதிக்கும் போது இரும்பு கதவுகள், வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்களை முறிப்பீங்க. துதிக்க அவ்வளவு வல்லமை உண்டு. கர்த்தரை துதிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு எதிராய் ஒரு தடை நிற்காது, எல்லாம் உடைக்கப்படும். அல்லேலூயா. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் இருந்ததுன்னா என்ன போராட்டங்கள் வந்தாலும் நீங்க மகிழ்ந்து பாடிக்கிட்டே இருப்பீங்க. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். சொல்லுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற அல்லல்கள், உங்க வாழ்க்கையில இருக்க அல்லல்கள், உங்க குடும்பங்கள்ல இருக்க போராட்டங்கள் எல்லாம் விலகி போகும். ஆமென். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. என்ன வந்தாலும் தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும்போது எந்த தோல்வியும் நமக்கு வராது. ஆமென். அல்லேலூயா. எதிராக எல்லாமே சாத்தான் எல்லாம் எதிராக கொண்டு வரலாம், ஆனா தோல்வி அவனால கொண்டு வரவே முடியாது. என கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம எங்கேயும் கையேந்த விட மாட்டார். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம கையேந்த விட மாட்டார். ஒருவேளை நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு அகைனா எதிரா சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தர் மாத்திரம் உங்க கூட இருந்தாருன்னா எல்லாவற்றிலும் ஜெயந்தான். அல்லேலூயா. நீங்க கையேந்த மாட்டீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் மேல் உன் வலிகளை அவரிடம் ஒப்புவிச்சிருங்க. ஆமென். உங்க வழிகள் அவர் மீது ஒப்புவிச்சுட்டு அவர் மேல நம்பிக்கையா இருக்கணுமா? அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர்கிட்ட, இதுதான் ஆண்டவரே, நான் இதுதான் செய்ய போறேன், இதை நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க அப்படின்னு நீங்க ஒப்புவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயும் கையேந்த விடாத தேவன். ஆமென். தலை குனிய விடாத தேவன். தலை குனிரமாத சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரும்போது கூட கர்த்தர் நம்ம தலையை நிமிர்த்துகிறார். ஆமென். சத்துருக்களுக்கு முன்பதாக நம்ம தலையை குனிய விடாமல் நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவரை நம்பணும். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நீங்க பயப்படும் நாளில் தாவீது சொல்றாரு, எனக்கு பயப்படும் நாள், எனக்கு எதிராக எனக்கு ஏதாவது காரியங்கள் வந்து நான் பயப்படும் நாளில் நான் யார் வேற மனிதர்களை நம்பல, என்னுடைய படையை நம்பல, என்னோடு இருக்க சேனாதிபதிகளை நம்பல, நான் கர்த்தரை நம்புவேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்புவேன். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில கூட உங்களை பயம் காட்டுவது போல சூழ்நிலைகள் உங்க குடும்பத்துல, பொருளாதாரத்துல, இல்ல வியாதியினால, பலவீனங்கள்னால உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறானா சாத்தான், நீங்க நம்ப வேண்டியது ஆண்டவர் ஒருவரே. அல்லேலூயா. தேவனை நம்புகிறவன் பயப்படான். ஆமென். அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிறவர்கள் எப்போதுமே பயப்பட போறதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எல் எலோகே. ஆமென். அல்லேலூயா. என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதா நீர் விடுவதில்லை. கர்த்தரை நம்பும் போது யாரும் ஏமாற்றப்பட மாட்டாங்க. மனிதர்களை நம்பும் போது நிச்சயமாய் நீங்க
மாத்திட்டீங்க. ஆமென். விசுவாசத்தோட இந்த பாட்டலை பாடலாமா? நம்ம கேட்பதற்கும் நம்ம ஜெபிப்பதற்கும் மேலாக செய்கிற தேவன். அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுமா? கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாத அதிகமாக பெற்றவன் நான். உந்தயாலத்தின் உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. உந்தயாலத்தின் உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. சேர்ந்து சொல்லுமாம். ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுங்க. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையாலே அரியணையில் அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையாலே அரியணையில் அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. உம் கிருபைக்கு உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுமா? ஏல்கீரே. ஆமென். போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுவோமா? என்னை கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. என்ன கையேந்த விடல, என்ன
என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. அல்லேலூயா. தேவனை நம்பினவர்கள் எங்கேயும் கைவிடப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. தேவனை நம்பினவர்கள் என்னைக்குமே வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஜனங்களுக்கு முன்பதாக இன்னி வரைக்கும் தேவன் உங்களை எங்கேயும் கையேந்த விடாமல் காத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவோ நெருக்கங்கள், குடும்பங்கள், எவ்வளவோ தேவைகள். கடந்த மாதங்கள்லாம் எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்காக எவ்வளவோ தேவைகளோட பெற்றோர்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தர் எங்கேயும் உங்களை கையேந்தி நிற்க விடாம உங்களுடைய உழைப்பை கொண்டே உங்களை தேவைகளை சந்தித்தார் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயும் நீங்க தலைகுனி நிற்காதபடி கர்த்தர் உங்களை எவ்வளவு கிருபையாய் 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 உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தயாளம், ஆமென். அவருடைய தயாளத்துக்கு ஒரு உதாரணம் தான் நீங்க உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்கிறது. அல்லேலூயா. எங்கேயோ இருந்தோம், நம்ம பிறந்து வளர்க்கும் போது எவ்வளவோ தாழ்மையில கடந்தோம், சிறுமையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்மள ஒரு நல்ல பொசிஷன்ல தேவன் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல நிலைமையில தேவன் நம்மளை வைத்திருக்கிறார்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய தயவு. அல்லேலூயா. அவருடைய தயவுக்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். இன்னைக்கு நம்ம இருக்கிற ஒரு நல்ல நிலைமை தான் சிறந்த உதாரணம். இன்னொரு முறை சொல்லுவோமா? உந்தயாளத்தின் உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? உந்தயாளத்தின் உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவர். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்ல. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உங்களை வெட்கப்படுத்தாத தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, அருமையான நல்ல நேரத்துக்காய் நன்றி அப்பா. அப்பா, கொஞ்ச நேரம் உம்மை துதிக்கும்படியாய் அப்பா எங்களுக்கு நீ தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, துதித்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய தயாளம் ஆண்டவரே, உம்முடைய தயவு அவர்கள் ஒவ்வொருடன் இருப்பதாக தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் அப்பா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க குடும்பங்களை இடைப்படுவதாக தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு நல்ல ஒரு துதி ஆராதனை நாம் இவ்வளவு நேரம் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு, ஒருவேளை சில இடங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம். வாக்கு தத்தங்கள் என்பது கிறிஸ்துவுக்குள் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அதுதான் வாக்கு தத்தம். நான் சுயமா சொல்றதோ ஊழியக்காரங்க சுயமா சொல்றதோ கிடையாது. வேத வசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்தை தான் நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். எனவே நாம் முதலிலே கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தி, ஜீவனுள்ள தேவனே வாரும், வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே
வாக்கு மாறா வல்லநாதனே. இந்த பாடலை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் படித்து செய்திக்காக சின்ன மெசேஜ் தான், உங்களுக்கு டைமுக்கு கரெக்டாக முடிச்சு நினைக்கலாம். கரங்களை தட்டி உற்சாகமாய் வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி போற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் வல்ல, இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி உந்தன் வாக்கை நம்பி. அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவரவர் பயிருக்கு, அவரவர் பயிருக்கு, அவரவருடைய நிலங்கள்ல அந்த பயிர் உண்டாகும்படி. அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி. வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக மழையை கட்டிடுவார். அவரவர்களுக்கு பயிர் உண்டாக. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்திற்கும், ஒவ்வொரு தேசத்திற்கும் தனிப்பட்ட முறையில் அங்க ஒரு செழிப்பு, அங்க ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படி அதற்கு ஏற்ற மழையை கட்டளையிடுவார். அதற்கு ஏற்ற மழை. அப்ப தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம காத்திருப்போம். நிறைய காத்திருப்புகள் நமக்கு இருக்குல்ல, நிறைய காத்திருக்கிறோம், நிறைய நன்மைகள் காரியங்களுக்கு நம்ம காத்திருக்கிறோம். அது வெயிட்டிங்ல போக 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 நம்ம என்ன செஞ்சு போயிடுறோம், ரொம்ப சோர்ந்து போயிடுறோம், இல்லாட்டி வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு நிலைமைக்கு வந்துடுது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ எதுல சோர்ந்து போய் இருக்கிறியோ அதுல நான் ஒரு ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட போகிறேன், அது பயிர் போல் உண்டாக போகிறது. அப்படின்னா உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கை என்ன செய்ய போகிறது? வயல்வெளியாக மாற போகிறது. அல்லேலூயா. அதை எப்படி ஆண்டவர் ப்ரூவ் பண்றாருன்னா, எசேக்கியேல் 34:26 எடுத்து வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலேயே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். அந்த மழை எப்படி இருக்குமா? அழிவானதல்ல, ஆசீர்வாதமா இருக்குமா? அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நம்ம காத்திருக்கிறோம். ரொம்ப நாளா தரல, ரொம்ப நாளா எனக்கு கிடைக்கல அப்படி நீங்க ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றாரு. நான் அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன். ஏற்ற காலம், ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலம் வரும்போது தான் நமக்கு
குழந்தை பிறந்த உடனே பாருங்க, அது உடனே பேசிடாது, தலை உடனே என்ன செய்யாது, நிற்காது. ஒரு 4 மாசத்துக்கு அப்பா யாரு அம்மா யாரெல்லாம் தெரியாது, சும்மா கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஒரு 6 months பேக் தான் அதுக்கு அந்த பிரெயின்லாம் சரியா ஒர்க் ஆகும்போது தான் யார் அம்மா யார் அப்பா யார் மாமாங்கிறதெல்லாம் அப்பதான் என்ன செய்யும் தெரியும். அப்போ அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வச்சு அந்த குழந்தைகளை பெருசாக்கி 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 வர்ற வரைக்கும் ஆண்டவர் அந்தந்த காலத்தில் என்ன செஞ்சிடறாரு, அந்த நிர்ணயித்த அந்த காரியத்தை அழகா செய்யறாரு. அதே மாதிரி தான் நமக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலத்தை என்ன செய்திருப்பார், வைத்திருப்பார். காலங்களை முன்குறித்தவர் யாரு, ஆண்டவர். இப்போ உங்களுக்கானாலும் உங்க பிள்ளைகளுக்கானாலும் உங்க குடும்பத்துக்கானாலும் உங்க வேலையானாலும் உங்க சொந்த பிசினஸா இருந்தாலும் எதுல நம்ம குறைவுபட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கவலைப்பட்டு இருப்போம். இன்னையோட அந்த கவலையை விட்டுருங்க. ஏற்ற காலத்தில் எனக்கு ஆண்டவர் அதை மாற்றுவார். ஏற்ற காலத்தில் என் குறைவுகளை ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவாக்குவார். ஏற்ற காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனி என்ன செய்வார், கொடுப்பார். ஏற்ற காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை என்ன செய்வார், கொடுப்பார். அப்ப நான் வியாதியா இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கிறதா, அதற்கும் ஒரு ஏற்ற காலம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த காலம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கோம். மனுஷனை படைச்சது யாரு, கொஞ்சம் அப்படி சொல்லக்கூடாது, சத்தமா சொல்லுங்க. மனுஷனை படைச்சது யாரு, ஆண்டவர் படைச்சாரு. நம்முடைய சரீரத்தில் எல்லா உறுப்புகளையும் படைச்சது யாரு, ஆண்டவர் தான் படைச்சாரு. நம்ம சரீரத்தில் வியாதி கொடுத்தது யாரு, அப்படியா? எல்லாத்துக்கும் ஆமாம் போடக்கூடாது, சரிங்களா? சத்ருவானவன் என்ன செய்வான்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஆவிக்குரிய சரீரத்தை மகிமையான சரீரம், தேவனுடைய சாயலாகவே படைக்கப்பட்ட சரீரமா அப் டு டேட் இருக்குமான இப்ப சரீரத்தில் ஒரு வியாதி என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அப்படித்தானே, வரவே கூடாது. ஆனா சாத்தான் என்ன பண்ணிட்டான், ஆசையை காட்டி மோசம் பண்ணி தேவ சாயலாக இருந்த சரீரத்தை ஆதாம் ஏவாள் மூலமா சாதாரண பாவ சரீரமா மாத்தினபடினால இன்னைக்கு வரைக்கும் அந்த பாவ சரீரத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். பாவம் என்னைக்கு உள்ள வந்துச்சோ அன்னைக்கே வியாதியும் நமக்கு என்ன செஞ்சிருச்சு, உள்ள வந்துடுச்சு. அதனால அதை நம்ம ஆண்டவர் மேல பழிப்பட முடியாது. அப்ப அந்த எப்படி அந்த ஆதாம் ஏவாளை பிசாசுக்கு எடுத்தானோ அதே மாதிரி நம்ம சரீரத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து, இல்லாட்டி பைபிள்ல பிசாசு அசுத்தாவி சாத்தானுங்கிற பேச்சுக்கு வழியே என்ன செய்யாது, இருக்காது. இந்த எல்லா காரியமும் அந்த கொண்டு வர்றது அவன் ஏதாவது ரூபத்தில் கொண்டு கெடுத்துட்டு இருப்பான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் ஒரு வியாதியை கொடுத்தான்னா அது ஏன் அப்போ ஆண்டவரால் அதை உடனே அந்த வியாதியை சுகமாக்க முடியாதுன்னா, தேவன் நம்மை படைத்தது எதுக்கு தெரியுமா, பிசாசை எதிர்த்து போராடி நம்ம ஜெயிக்கணும். அது மாத்திரம் இல்லை, நமக்குன்னு அவர் வச்சிருக்கிற கான்செப்ட் இந்த உலகமே கிடையாது. நீங்க அதை முதல்ல நினைச்சுக்கிடுங்க. இந்த உலகம் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட பிளஸ்ஸிங் மட்டும் என்ன செய்யாதீங்க, நினைக்கவே செய்யாதீங்க. இந்த உலகம் கிடையாது, பரலோகம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக சத்ருவானவன் எல்லா காரியத்தையும் நமக்கு தடை பண்ணிட்டே இருப்பான். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், என்னென்ன காரியத்திலலாம் தடை உண்டாக்கி உங்கள் வயல் வெளியில பயிர் உண்டாகாம அதை வறட்ச வச்சிருந்தாலும் இன்னைக்கு சொல்றாரு, இந்த மாதத்துல ஏற்ற மழையை நான் அதிலே பெய்ய பண்ணுவேன். பயிர் உண்டாகும்படி, அது செழிக்கும்படி ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்த வசனத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மின்னல், இன்னொன்று மழை. இந்த ரெண்டுலையும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் மின்னல் குறித்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசிங்க. அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல் புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி சேனைகளின் கர்த்தர் போதும். இங்க ஒரு மின்னலை குறித்து சொல்றாரு பாருங்க. மின்னலை போல் அவர் என்ன செய்வாராம், வருவார். அவருடைய அம்பு எப்படி இருக்கும், மின்னல்லாம் எல்லாருக்குமே பயம். இன்னும் கொஞ்ச நாள் செய்தி வரும், மின்னல் தாக்கி 4 மாடு என்ன செஞ்சு போச்சு, செத்து போச்சு. இல்லாட்டி மின்னல் தாக்கி மரத்துக்கு கீழே என்ன விவசாயி என்ன செஞ்சு போயிட்டாரு, செத்து போயிட்டாரு அப்படின்னு மின்னல் தாக்கி நிறைய வரும். அப்போ மின்னல் தாக்கி நம்ம, அது கரண்ட், அது பயங்கரமான கரண்ட். மின்னல் எதுக்கு கொடுக்கப்படுது தெரியுமா, மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு அடையாளமா தான் கொடுக்கப்படுகிறது. நமக்கு பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, அவர் மின்னல் மாதிரி என்ன செய்வாராம், வருவாராம். அவர்கிட்ட ஒரு அம்பு இருக்குது. அந்த அம்பு நம்ம சத்துருக்களை என்ன செய்கிறது,
ஒளித்து நம்மை காப்பாற்ற போகிறது. அவரே நம்மை என்ன செய்கிறவர்? காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த மாசத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு மின்னல் மாதிரி காரியத்தை வச்சிருக்கிறாரு. அந்த மின்னல் எதுக்கு உதவுதுன்னா உங்களை எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து காப்பாற்ற போகிறது. அல்லேலூயா. அது மனுஷ ரூபமா இருக்கிற சத்துருவா இருக்கலாம், இல்லாட்டி பிசாசு வேற விதத்துல உங்க குடும்பத்துல கொண்டு வந்து சத்துருவின் கிரியைகளை உண்டு பண்றதா இருக்கலாம். ஏன்னா டைம் இல்லாதனால ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். இந்த மின்னலை, இந்த ஒரு மின்னலை குறித்து சொல்றேன். நீங்க அப்படியே நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துடுங்க. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 4 சத்துருவை குறித்து இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எடுத்து வச்ச மெசேஜ் வேற, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை வேற. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. அவர் உங்களுடைய கழுத்தில் உள்ள அவனுடைய நுகங்கள், 8ஆம் வசனம், அது 13ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னா மெசேஜினுடைய அந்த டைப்பை ஆண்டவர் வேற விதமா மாத்துறாருன்னா இதுல 4 காரியம் கிளீனா சொல்லப்பட்டிருக்கு. முதல் காரியம் நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் எத்தனை வசனம் வாசிங்க? அது துர் ஆலோசனைக்காரன். 11ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கடைசி வசனத்தை வாசிங்க. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். 2 சொல்லிருக்கேன். 1 துர் ஆலோசனைக்காரன், அடுத்தது துஷ்டன். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சிதறடிக்கிறவன். போதும். 3வது யாரு? சிதறடிக்கிறவன். 2வது வசனத்தை வாசிங்க. வெறுமையாக்குறவர்கள், அவர்களை வெறுமையாக்கி. போதும். 4வது யாரு? வெறுமையாக்குகிறவன். 4 காரியம் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். துர் ஆலோசனைக்காரன், துஷ்டன், சிதறடிக்கிறவன், வெறுமையாக்குகிறவன். இந்த 4 தான் சாத்தான் நம்முடைய குடும்பத்துல கொண்டு வந்து நம்முடைய குடும்பத்தை என்ன செய்றவன்? கெடுக்கிறவன், அழிக்கிறவன். துர் ஆலோசனை சொல்லி, எப்படி ஏவாளுக்கு துர் ஆலோசனை சொல்லி தோட்டத்தோடு வெளியே துரத்தி விட்டானோ அந்த மாதிரி உலகத்தினுடைய ஆசைகளை காட்டுறது. உலகத்தை வச்சே தான் நம்மளை என்ன செஞ்சுட்டு இருப்பான்? மயக்கிட்டு இருப்பான். இயேசுக்கே அப்படித்தானே ஆலோசனை சொன்னா, நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன செஞ்சிடறேன் தரேன். கடவுள்கிட்டே போய் அவன் இது பண்ணவன் நம்மளை சும்மா விடுவானா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிற இந்த மாசத்துல உங்க குடும்பத்துல இனிமே துர் ஆலோசனை சொல்லுகிறவன் இருக்க மாட்டான். அவன் புறப்பட்டுட்டான். அவன் துராலோசனைக்காரன் ஒருவன் என்ன செய்துட்டான்? புறப்பட்டுட்டான்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, வேலைக்கு விரோதமாக, வேறு எந்த காரியத்துக்கும் விரோதமாக தேவனிடத்துல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முறையான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்து வேற ரூட்ல நம்மளை என்ன செஞ்சிருவான்? மாற்றுகிற துர் ஆலோசனைக்காரன் உங்கள் குடும்பத்தை விட்டு புறப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2வது துஷ்டன் சொல்லப்பட்டிருக்கு. துஷ்டன் யாரு தெரியுமா? மொர்தெக்காய் எஸ்தருடைய அரண்மனையில நல்லா வளர்ந்துட்டு வந்தான். அவன் மீது பொறாமை கொண்டு, பொறாமையின் ஆவி. இவன் தான் துஷ்டன். துஷ்டன் அந்த ஆமான குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. துஷ்ட ஆமான் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கொடுமைக்காரன். ஆங்கில பைபிள் வாசி பார்த்தீங்கன்னா கொடுமைக்காரன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஒரு அர்த்தம். அப்ப நமக்கு நிறைய கொடுமைகளை செய்கிறவன், துஷ்டனா இருக்கிறவன், நிறைய கஷ்டங்களை கொடுத்து நம்மளை அப்படியே அலக்கழிச்சு ஒண்ணுமில்லாம நம்ம போக பண்ணுகிற துஷ்டன் நம்ம குடும்பத்துக்குள்ளே தான் என்ன செய்யறான்? இருக்கிறான். பொறாமை நாவி அடுத்த தெருல இருந்து 4வது தெருல இருந்துலாம் என்ன செய்யாது? வராது. நம்மளை சுத்தி தான் என்ன செய்யும்? இருக்கும். நம்மளை சுத்தி தான் பொறாமை நாவி இருக்கும். ஏன்னா நான் ஒரு நாள் ஏற்கனவே இந்த மேட்டரை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆசிர் பிரதர் சகோதரனுக்கு அவங்க ஒரு கார் வாங்கியிருந்தாங்க. அதுக்காக இங்க வந்தா ஜோமன்ட்டு போனாங்க. ராஜாவும் ஸ்மேலையும் சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தாப்புல சிம்சன் என் மருமகன் ஒரு கார் வாங்கியிருந்தான். அதுக்கும் இங்க வந்து ஜோம் பண்ணாங்க. 2வது கார். 3வது ராஜா ஒரு கார் வாங்கியிருந்தான். இப்போ எனக்கு வேற இடத்துல என்ன தெரியுமா? பாஸ்டருக்கு 3 கார் இருக்கு. 3 கார் பாஸ்டர் இருக்கு. எனக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா 3 கார் நம்ம எங்க இருக்குன்னு தான் எனக்கு தெரியாது. இப்படிதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கொஞ்சம் வந்தாச்சுன்னா
ஒரு காரியத்தை நினைச்சிருங்க, யூ ஆர் அ நோட்டிஸ்ட் பர்சன். என்னைக்கு நீங்க பைபிளை கையில எடுத்துட்டீங்களோ, என்னைக்கு நீங்க கோயிலுக்கு போக ஆரம்பிச்சீங்களோ, அன்னைக்கே உங்களை உலகம் என்ன செய்யுது, நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்குது. உலகம்ல சாத்தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த காரியங்களை விட்டு நம்ம பிரிப்பதற்காக இந்த 4 விதமான காரியத்தை நம்ம குடும்பத்துல என்ன செய்யறான், கொண்டு வந்துடுறான். சிதறடிக்கிறவனுங்கிறவன் குடும்பத்தையே உடைச்சிருவான், குடும்பத்தையே பிரிச்சிருவான். ஏதாவது சந்தேகம் அதை இதை கொண்டு வந்து கணவன் மனைவிக்கு எத்தனையோ பேர் பிரிஞ்சு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி சிதைச்சு விட்டுருவான். 4வது தான் முக்கியமானவன், வெறுமையாக்குகிறவன். 1ஆம் தேதியிலேருந்து மனைவிமார் அவளோடு காத்திருப்பாங்க, புருஷன் சம்பளம் எப்போ வரும். 15ஆம் தேதி புருஷங்காரன் மனைவிட்ட எதிர்பார்ப்பு, பெட்ரோல் காசு இருக்கான்னு கேட்கறதுக்கு எதிர்பார்ப்பு மாறிடும். ஆக மொத்தத்தில் கல்லை எப்படி இருக்கும், தொடச்சி அழகாக என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். அப்படி சொல்றவங்க உண்மைன்னு சொல்றாங்களா, ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எது ரீசன் சொல்றேன், இதுதான் உண்மை பாஸ்டர் எங்க வீடுன்னு சொல்றாங்க, சத்தமா கையில் ஊற்றி அல்லேலியா சொல்லுங்க. கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. உயர்த்தின கரங்களை எப்படி ஆண்டவரை நோக்கி உயர்த்திங்களோ, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அந்த வெறுமையை ஆண்டவர் நிறைவாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அதான் வெறுமை ஆக்குகிறவன். இந்த வெறுமை ஆக்குறவன் தான் சரீரத்தில் எதை கொண்டு வரான், வியாதிகளை கொண்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு லம்பா ஒரு அமௌண்ட்டை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், வைக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, அவங்க அதனால ப்ரேயருக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வேற ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க மருமகளுக்கு டெலிவரி. ஆனா ஒரு டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, அந்த ஆஸ்பத்திரி பேர் எதுவுமே சொல்ல விரும்பல, கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை என்ன செய்யும், பிறக்கணும். நீங்க 9வது மாசம் கடைசியிலே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துறணும், ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிட்டாங்க. அவங்க அந்த பொண்ணுடைய வளைகாப்புக்கு நாங்க போய் தான் நடத்தி வச்சோம். ஆனா ஜெப நேரத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தையே வேற, எல்லாமே அவளுக்கு நார்மலா இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, அதை நல்லா புரிஞ்சுக்குவோம். அவங்க நல்லா ஜெபிக்கிற குடும்பம், பெரிய பணக்காரங்க. அவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஹாஸ்பிட்டல் பேரே மாத்தி விட்டாரு, வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அங்க போனோடனே அந்த டாக்டர் சொன்னது, எந்த டாக்டர் ஆபரேஷன் சொன்னாங்களோ அந்த டாக்டருடைய அட்ரஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டாங்க, 2 கிளி கிளிக்க போறேன் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே எப்படி இருக்குது, நார்மலா இருக்குது. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு டெலிவரி, நார்மல் டெலிவரி ஆக போகுது. அப்போ இந்த வெறுமை ஆக்குறவன் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி சில காரியங்களை வியாதிகளை கொண்டு கொடுத்து வேற ஒரு ஆளை வச்சு உனக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு இப்படி பண்ணாதான் உனக்கு சக்சஸ் ஆகும்னு சொன்னோன்னே, வெறுமை ஆக்குறவன் நமக்கு முதல்ல கொண்டு வர்றது பயம், மரண பயம். ஒரு பயத்தை கொண்டு வந்துடும். நம்ம இருக்கிறதெல்லாம் வித்து நகையெல்லாம் அடகு வச்சு என்ன செஞ்சிடும், கட்டிடும். ஆனா அது நார்மலா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை வெறுமை ஆக்குறவர்களை நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருவேன், வெறுமையாக்கிடுவேன். அவர்களை வெறுமையாக்கிடுவாராம். அந்த ஜனத்தை நான் என்ன செய்வேன், மீட்டுக் கொள்வேன். இதுதான் அந்த மின்னல்ல இருந்து ஒரு அம்பு புறப்படுது, நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்களா. அவர் மின்னல் போல. நம்ம 146ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்களா. 144ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை அவர்களை கலங்கடியும். மின்னல்களை அனுப்பி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மின்னலை ஏற்ற காலத்துல தான் நினைச்சுவேன் அனுப்புவேன். அப்ப அதுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா, சத்துரு உங்களுக்கு எதிராக எவ்வளவோ கிரியைகளை 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சுட்டு ஏற்ற காலம் ஒன்று வரும்போது தான் அவங்களை என்ன செஞ்சாரு, ரிலீஸ் பண்ணி கொண்டாரு. எதுக்குன்னா தேவனுடைய வல்லமையை அவங்க என்ன செஞ்சுக்கிடணும், இவனும் தெரிஞ்சுக்கிடணும், அவனும் தெரிஞ்சுக்கிடணும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் தேவனுடைய வல்லமை தெரிஞ்சுக்கிடணும், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தேவனுடைய வல்லமை தெரிஞ்சுக்கிடணும். இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸை காட்டுறாரு. கர்த்தருடைய நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சர்வ வல்லமை நம்மளை காப்பாற்றுகிறது. அவங்க கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு, அவங்க கண்கள் அதை என்ன செய்து பார்க்குது. அப்போ இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன், உங்களுடைய வயல்வெளியிலே பயிர் உண்டாகும்படி நான் மழையை உண்டு பண்ணுவேன்னு சொல்றாருல. அது என்ன மழைன்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மின்னல்களை அனுப்பி முதல்ல உங்களை இந்த எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை காப்பாற்றுகிற கடவுளா இருக்கிறார். நிறைய விஷயங்கள்ல நீங்க காப்பாற்றப்படாம மறைந்து மறைந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ஒளிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சிலர் முகத்துல நம்ம என்ன செய்ய முடியாது,
முழிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்களை காப்பாற்றுகிற கடவுள். காப்பாற்றுறது மாத்திரம் இல்ல, அவர் நமக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் வெளிப்படுத்தல் 21 எடுத்துடுங்க. வெளிப்படுத்தல் 21 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். போதும். இப்போ 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் இனி உன் குடும்பத்தில் நினைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தோர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். முந்தின கஷ்டம், முந்தின வேதனை, முந்தின வியாதி, முந்தின தருத்திரம், முந்தின சண்டை சச்சரவு எதுவுமே இனி நினைக்கப்படுவதில்லை. நான் சகலத்தையும் என்ன செய்கிறேன்? புதிதாக்குகிறேன். நம்முடைய உறவுகள் புதிதாக போகிறது. ஹல்லேலூயா. நல்ல புதிய உறவுகளை, அன்புள்ள, இரக்கமுள்ள, பாசமுள்ள, நம்ம நேசிக்கிற ஒரு புதிய உறவுகளை நமக்கு ஆண்டவர் கொடுக்க போறார் சிஸ்டர். நம்ம எல்லா குடும்பத்துக்கும் ஒவ்வொருத்தரும் கொடுக்க போறோம். ஏன்னா நம்ம எந்த மனுஷனையும் நம்ம நம்பி நம்ம நிறைய என்ன செஞ்சு போயிருமே, ஏமாந்து போயிடுறோம். ரொம்ப நம்பிட்டு கடைசியில் ஆப்போசிட்டா மாறணும்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுது. அதனாலதான் மனிதர் மீது நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. யார் மேல நம்பிக்கை வைங்க? கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. அவர் தான் மின்னலை அனுப்பி நமக்கு மழையை என்ன செய்கிறவர், கொடுக்கிறவர். அப்படி ஆண்டவர் சொல்றாரு, இந்த முந்தினவைகளை நினைக்க நீ அதனால ரொம்ப பலவீனமாய் போன, நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது நான் உன்னை பலவானாய் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. பக்தன் பாடினா, பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர், எனக்காக யுத்தத்தை செய்கிறவர், மின்னலை அனுப்பி நமக்காக என்ன செய்கிறாரா, யுத்தத்தை செய்கிறாரா. ரொம்ப ஆச்சரியமான காரியமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் திங்க் பண்ண டைம் இல்லாதனால இதோட நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் அதனுடைய வாக்குத்தத்தத்தை மழையை குறித்து கண்டினியூ பண்ணலாம். அப்போ மின்னல் என் வாழ்க்கையில அடிக்கணும். மின்னலை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்ப மின்னல் அடிச்சா பயப்படுறோம். அது அவ்வளவு பெரிய பவர் உள்ளது. அவ்வளவு பெரிய ஒரு மின்னல் நம்மளை தாக்கிச்சு, நம்ம உடம்பே கருகி என்ன செஞ்சிருது போயிருது. மாடுலாம் அப்படி கருப்பாக்கி என்ன செய்யுது, செத்து கிடக்குது மின்னல் அடிச்சாச்சுன்னா. அது எங்கேயோ உயரத்துல இருக்க மின்னலை கொஞ்சம் பார்த்தா கண் பார்வை என்ன செஞ்சிருது போயிருது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு மின்னலை அனுப்ப போகிறேன். அந்த மின்னல் உன் சத்துருக்கள் எடுத்து உன்னை என்ன செய்ய போகிறது, காப்பாற்ற போகிறது. இந்த 4 விதமான அழிவி நின்று உன்னை என்ன செய்ய போகிறது, காப்பாற்ற போகிறது. அது நிமித்தம் நீ பலவீனமாய் இருப்பியானால் இப்பொழுது உன்னை பலவானாய் மாற்றப் போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன், புதிதாக்க போகிறேன். பலவானாய் என்னை மாற்றினவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் உன் ஆவியையும், சந்தானத்தின் மேல் உன் ஆசியையும். சந்ததி மேல் உன் ஆவியையும், சந்தானத்தின் மேல் உன் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே.
யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் மின்னலை அனுப்புகிறார். மின்னலை அனுப்பி துராலோசனைக்காரனை, துஷ்டனை, உங்களை சிதறடிக்கிறவர்களை, உங்களை வெறுமையாக்குறவர்களை ஆண்டவர் சங்கரித்து போடுகிறார். சத்தமா சொல்லுங்க. இந்த மாதத்துல இந்த 4 கேரக்டர் உள்ள ஆவிகள் நம்ம குடும்பத்துல இருக்காது. இந்த 4 கேரக்டர் உள்ள ஆவிகள் நிறைஞ்சவங்க நம்ம கூட சம்பந்தம் வைக்கவும் முடியாது. ஆண்டவர் புதிய உறவுகளை தருவார், புதிய நட்புகளை தருவார். அதன் மூலம் உங்கள் வயல்வெளி அது வறண்டு போய் இருக்கிறது, காய்ந்து போய் இருக்கிறது. பேரு தான் வயல்வெளி, பேர் தான் என் குடும்பம் செழிப்பான குடும்பம், பேருக்கு தான் என் குடும்பம் நல்லா இருக்கு, ஆனால் அது ட்ரையா இருக்குது, வனாந்திரமா இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே உங்களுடைய பயிர், அதுதான் உங்க பிள்ளைகள், உங்களுடைய பயிர். உங்களுக்காக நான் தனித்தனியா ஒரு பயிர். உங்கள் கணவரும் ஒரு பயிர் தான், உங்கள் மனைவியும் ஒரு பயிர் தான், உங்க பிள்ளைகளும் ஒரு பயிர் தான், உங்க வேலையும் ஒரு பயிர் தான், உங்கள் படிப்பும் ஒரு பயிர் தான், உங்களுடைய சொந்த பிசினஸும் ஒரு பயிர் தான், உங்கள் ஆத்மாவும் ஒரு பயிர் தான். கனி கொடுக்கிற ஆத்மா. ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற மழையை நான் பெய்ய செய்து நான் உங்களை சுகமாய் வாழ வைப்பேன். இதோ நான் சகலத்தையும் என்ன செய்கிறேன்? புதிதாக்குகிறேன். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் புதிதாக்கும்படி இந்த நிறைவான ஆவியானவர் கையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த 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 ஆவியானவர், நிறைவான ஆவியானவர் நம் மத்தியில் வரும்பொழுது ஆண்டவர் நம்ம கையிலுக்கு நிறைய காரியங்களை செய்வார். அவர் கையில் நாம் களிமண்ணை போல் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கும்படி நாம் அர்ப்பணிப்போம். குயவனே, உன் கையில் களிமண் நான், என்னை உடைத்து உருவாக்கும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து, என்னை தருகிறேன் ஆண்டவரே, உன் கரத்தில் தருகிறேன், என்னை உங்களுடைய கரத்தில் படைக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் மாதல்ல, என் வாழ்நாள் முழுவதும் நான் உமக்கு சொந்தமாகும்படி, உமக்காக நான் வாழ்ந்திடும்படி நீர் என்னை உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவர்கள் ஒப்பு கொடுப்போமா? தயவு செய்து இது முதல் வாரம், இந்த மாதம் நம்ம சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது, போராட்டங்கள் நிறைய இருக்கிறது, சரீரம் பலவீனமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் புதிதாக மாற்ற வல்லவர். மின்னலை அனுப்பி மழையை பெய்ய வைக்கிற ஆண்டவர் நம்முடைய. ஒப்பு கொடுப்போமா? களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனே, உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவத்தை கேளுங்க. உமக்காகவே நான் வாழணும் ஆண்டவரே சொல்லி. நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போ, உமக்காகவே நான்
உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, அர்ப்பணிப்போமா? என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? வாய் திறந்து படிச்சீங்களே, என்னை தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை தருகிறேன், என் பிள்ளைகளை தருகிறேன், என் குடும்பத்தை தருகிறேன், என் கணவரை தருகிறேன், என் மனைவியை தருகிறேன், என் சரீரத்தை அப்படியே உமக்கென்றே தருகிறேன் ஆண்டவரே. நீர் என்னை உருவாக்கும், புதிதாக உருவாக்கும், நோயற்ற சரீரமாய், பேயற்ற சரீரமாய், பலப்படுத்தல பலனுள்ள சரீரமாய், சர்வ வல்லமையுள்ள ஆவியானவர் எனக்குள் தங்கி இருக்கும் சரீரமாய், உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் எனக்குள் இருக்கிற சரீரமாய், உலகத்தினுடைய சத்துருக்களை மாத்திரமல்ல பிசாசின் கிரியைகளை ஜெயம் எடுக்கிற ஆவிக்குரிய சரீரமாய், எப்பொழுதும் உம்மை நினைத்து கொண்டிருக்கிற இருதயம், எப்பொழுதும் உம்மை பாடிக்கொண்டிருக்கிற இருதயம், எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற இருதயம், மொத்தத்தில் இந்த பாத்திரமாகி இந்த சரீரம் உம்மோடு இணைந்திருக்கிற, உம்மோடு வாழ்கிற, உம்முடைய கரம் பிடித்து நடக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய தோளின் மீது அமர்ந்து பயணம் செய்கிற சரீரமாய் பிள்ளைகளை, குடும்பத்தை நீர் மாற்றும், புதிய காரியத்தை செய்யும். இதோ ஆண்டவரே, இந்த நிறைய குடும்பங்களில் ஏழும் ஜெப வீட்டில் இந்த தினத்திலே வியாதியாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். குழந்தை இல்லாத மக்களை நாங்கள் நினைக்கிறோம். பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். வேலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்காக, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக, ஃபீஸ் கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பயந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சிலருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இதோ உங்களுடைய அவரவருக்கு தேவையான மின்னலை நான் கொண்டு வந்து, அவரவருடைய வயலுக்கு தேவையான மழையை நான் பெய்ய பண்ணி, அதில் பயிர் உண்டாகும்படி, அது செழிப்புண்டாகும்படி செய்வேன். உங்கள் சத்துருக்களை எல்லாம் நான் நிர்மலமாக்கி போடுவேன். இனிமேல் நீங்கள் கத்தற்கென்று கனி கொடுப்பீர்கள். கத்தற்கென்று கனி கொடுக்கிற திராட்சை கொடியாய் இருப்பீர்கள். கத்தர் உங்களோடு இருப்பார். கத்தர் உங்களை பெருக பண்ணுவார். கத்தர் உங்களை பலப்படுத்துவார். கத்தர் உங்களை திடப்படுத்துவார். கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி அவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர்.
நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். என்றும் இன்றும் மாலை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். என்றும் இன்றும் மாலை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிங்களேன். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவார்னு சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவார். அல்லேலூயா. அப்படியே இருங்க. உங்களுக்கு டிஃபன்